பகவான் ராமகிருஷ்ணருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? காசிக்கு போய் கும்பிடணும். அவர் ரொம்ப ஊருக்கு போனதில்லை. தட்சிணேஸ்வரத்தில் இருப்பார். கல்கத்தா பக்கத்தில் அங்கே போவார். அவர் பிறந்த ஊர் கமர்புகூர், அங்கே போவார். அவர் மனைவி சாரதாமணி தேவியார் பிறந்த ஊர் ஜெயராம்பாடி, அங்கே போவார். பிருந்தாவனத்துக்கு போவார். கிருஷ்ணனும் ராதையும் இருந்த இடம் பிருந்தாவனம். அங்க போய் தரையில விழுந்து புரளுவார். வேற எந்த ஊருக்கும் போனதில்லை. அவங்க தாத்தா ராமேஸ்வரம் வந்துட்டு போயிருக்காரு. சாரதாமணி தேவியார் மதுரைக்கு வந்து ராமேஸ்வரம் வந்து கும்பிட்டு போனாங்க. பகவான் ராமகிருஷ்ணர் இங்கே எல்லாம் வந்தேன். இப்ப காசிக்கு போறார். காசிக்கு யாரு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? அவர் எந்த கோயில்ல வேலை பார்க்கிறாரோ அந்த கோயிலை கட்டின ராஜமணி தேவி என்ற ஜமீன்தாரிணியினுடைய மாப்பிள்ளை. அவங்க மாமியார் விட்டு கோயில்ல இவர் வேலை பார்க்கிறார். மதுரு பாபுன்னு பேர். பகவான் ராமகிருஷ்ணர் மதுரு பாபு போட்டு ஓட்டுறவன். போட்ல போறாங்க கங்கையில். காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை. எத்தனை பணத்தை போட்டாலும் தண்ணி சுத்தமாயிடும். எவ்வளவு மோசமானதை கொண்டே போட்டாலும் 6 மணி நேரத்தில் அது ஒண்ணுமில்லாம போயிடும், தண்ணி சுத்தமாயிடும். அதான் கங்கைக்கு பெருமை. கங்கையில போட்ல போறாங்க. கங்கையில குளிக்கிற இடத்துக்கு பேர் தெரியுமா? காட்டுன்னு பேரு. தசா அஸ்வமேத காட். 10 அஸ்வமேத யாகங்கள் செய்யப்பட்ட இடம். முன்ஷி காட். KM முன்ஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கட்டின இடமா, அதனால அதுக்கு பேரு முன்ஷி காட். குளிக்கிற இடம் வேற ஒண்ணும் இல்லை, படித்துறை. நாரதா காட் ஒண்ணு இருக்கு. ஒரு பய அங்க போய் குளிக்க மாட்டேன். நாரதா காட்டுல குளிச்சா வீட்டுல கலகம் வந்துடும், குளிக்காதேன்னா எரும மாடுதான் அங்க போய் குளிக்கணும் கங்கை. இப்போ படகுல நம்ம ராமகிருஷ்ணர், பக்கத்திலே மதுரு பாபு. ராமகிருஷ்ணர் பார்த்துக்கிட்டே வராரா, மனசு முழுக்க ஈடுபட்டுருச்சு. நான் யாரு, எங்க இருக்கிறேன், என்ன ஏது எல்லாம் மறந்து வச்சு இப்படி பார்த்துக்கிட்டே வர ஒரு இடம் மணிகர்ணிகா காட். கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? மணிகர்ணிகா காட் ஒரு 10-15 எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு 20-25 கியூவில் படுத்து கிடக்கு. இதை எரிச்சு அதை கொண்டாடுறாங்க. எரிச்சு கொண்டாந்து கலந்து விடுறாங்க தண்ணியில. அந்த இடத்துக்கு போனார்ல, நீ பார்த்தாரு. இந்த கை இப்படி போனுச்சு. வலது கை மேல போகும், இடது கை கீழே போகும். அப்படி போயிட்டா முகத்துல ஒரு அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம். அப்படியே சமாதி ஆயிட்டு. சமாதின்னு தெரியுமா? மூச்சு மட்டும் ஓடும், மற்ற எதுவும் கிடையாது. நீங்க கோமா ஸ்டேஜ் இல்லையே, இல்லை. அது அனுபவிச்சு எல்லாத்தையும் ஒதுக்கி அப்படியே இருக்கிற நிர்விகல்ப சமாதி. அப்படியே சமாதி ஆயிட்டார். மதுரு பாபுவும் இந்த படகுக்காரனும் அவரை மெதுவா தாங்கி படகுல படுக்க வச்சு மெதுவா கொண்டு வந்து இறக்கி கரையில போட்டு முகத்துல தண்ணி தெளிச்சு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு, முடிக்கிறார். மூச்சு நல்லா போகுது. சாமி, என்ன சமாதி ஆயிட்டீங்க? அந்த மணிகர்ணிகா காட்டுல செவப்பா உயரமா ஜடாமுடியோட ஒருத்தர் நின்றார். அவருக்கு பக்கத்திலே அம்பாள், பராசக்தி, அன்னபூரணி பக்கத்துல நின்றார். ஆன்மாக்கள் அங்கிருந்து மேல மேல போகுது. இந்த ஜடாமுடியோட நிற்கிறாரே செவப்பா, அவர் ஸ்ரீராம், ஓம் நமோ நாராயணாய, ஸ்ரீராம், ராம் ராம் ராம், ராமநாமத்தை சொல்கிறார். அந்த அம்மா நிற்கிறாங்களே, முந்தானையினால வீசுறாங்க. இந்த ஆன்மாக்கள் தேவலோகத்துக்கு போகின்றன. இதை பார்த்தேன். சிவபெருமானுடைய காட்சி. ஜடாமுடியோடு நின்றது சிவபெருமான், பக்கத்திலே நின்றவள் அன்னை அன்னபூரணி.
நினைச்சேன், அப்படியே சமாதி ஆயிட்டேன். எழுதியிருக்காரு பகவான் ராமகிருஷ்ணன். இதெல்லாம் எப்பங்கிறீங்க? 1880 ஒட்டி. ராமகிருஷ்ணர் மகா சமாதி 1886. இது 80 ஒட்டி. உங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பத்தான் சொல்ற, காசியிலே விஸ்வநாதன் குருநாதனாக இருந்து ஆன்மாக்களை கடை தேற்றுகிறான். அதுக்காக சொல்ல வந்தேன். மதிப்பு சிவபெருமானுக்கா, சிவபெருமான காட்டுற குருநாதனுக்கா? குருநாதனுக்கு. அவன் தான் தேடி வர்றான். இப்போ ராமகிருஷ்ணர் போட்டை விட்டு இறங்கிட்டாரா? இறங்கி ஊருக்குள்ள போறாங்களா? என்ன கேட்கிறார் மதுர் பாபு? என்ன, எனக்கு ஒரு ரிக்ஷா வேணுமே. ரிக்ஷா ஒரு நாளைக்கு 3 முறை அந்த ரிக்ஷாவை நான் பயன்படுத்துறேன். என்ன கேட்குறீங்க? ஆமாம், ஏன் காசியில எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா இருக்கு. நமக்கு மண்ணு தானமா தெரியுது. எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா இருக்கு. நான் ஒண்ணுக்கு போகணும்னா இங்க எப்படி போறது? கங்கையை தாண்டித்தான் போகணும். அதனால ஒரு நாளைக்கு 3 முறை சிறுநீர் கழிப்பேன். அதுக்காக ஒரு ரிக்ஷா ஏற்பாடு பண்ணி கொடு. வர்ற போது அதுல உட்கார்ந்து கங்கையை தாண்டி சிறுநீர் கழிச்சிட்டு வர்றேன். காசியில எங்க பார்த்தாலும் கங்கையா தெரியுது, எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா தெரியுது. நான் இதுல எப்படி சிறுநீர் கழிப்பேன்? புரியுதா? இன்னைக்கு காசியை அநியாயம் பண்ணிட்டோம். எல்லா அசுத்தம், எல்லா சாக்கடை. சரியா? முக்கியமான செய்தி இப்ப சொல்ல போறேன். குருநாதர் ராமகிருஷ்ணர், விவேகானந்தருடைய குருநாதர் ராமகிருஷ்ணர், அவர் ஒரு சித்தரை பார்க்க போறார். இவரே பெரியார். யாரை பார்க்க போறார் தெரியுமா? அங்க ஒரு சாமி இருக்கார், திரைலிங்க சுவாமிகள். என்ன பேரு தெரியுமாமா? பரவாயில்ல. திரைலிங்க சுவாமிகள். குண்டா இருப்பார், தொந்தி இங்க இருக்கும், கருணை கொட்டும். திரைலிங்க சுவாமிகள். அவரை பத்தி ஒன்று சொல்றேன். காசியில கங்கையில மல்லாக்கப்படுத்தி நீந்துவார். கங்கை கரையில ஹனுமான் காட்டுன்னு ஒரு பகுதி, அங்கே சங்கர மடம் இருக்கு. பாரதியாருக்கு ஒரு சிலை வச்சிருக்கு. பாரதியார் 2 வருஷம் காசியில் இருந்தார். அதனால அந்த ஹனுமான் காட்டுல ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு ஒரு 75 வயசு, பிராமண பொண்ணு, ஹனுமான் காட்டுல இருக்கிறாங்க. ஒரு நாள் நினைக்கிறாங்க, அந்த காலத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணனே செய்ய முடியாம போச்சே. நம்ம எல்லாம் அவசரத்துக்கு வேகமா சொல்லிக்குவோம், அப்புறம் நேக்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அப்படித்தானே? பிரார்த்தனை பண்ணா செய்யணுமா வேண்டாமா? அந்த அம்மா அந்த காலத்துல குழந்தை இல்லைன்னு 1000 பேருக்கு சோறு போடுறேன்னு நேர்ந்துட்டாங்க. ஆண் குழந்தை பிறந்துருச்சு, சோத்தை மறந்துட்டாங்க. அம்மா குழந்தை பிறந்துட்டா இனிமே அதை பத்தி யாருக்கு என்ன? இப்போ அந்த பையன் பிறந்து அவனுக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எடுத்து இந்த அம்மா காசிக்கு வந்து நிம்மதியா இங்க இருக்கிறேன்னு இப்ப நினைப்பு வருது. 1000 பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு சொன்னமே, செய்யலையே. வயசாகி போச்சு, குனிஞ்சு நிமிர்ந்து பரிமாற முடியாது. யோசிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு தோழி, நண்பி. நண்பனுக்கு பெண்பால் என்னமா? நண்பி. அப்படித்தானா? வச்சுங்க, ஒரு தோழி. இந்த மாதிரி பண்ணிட்டேன், விட்டு போச்சு. அப்படியா? ஒண்ணு செய். என்ன? குருநாதனுக்கு சாப்பாடு போட்டால் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டதாக அர்த்தம். அங்க ஒரு குருநாதர் இருக்கார், அவருக்கு பேரு திரைலிங்க சுவாமிகள். கங்கையில மல்லாக்கப்படுத்தி நீந்துவார். அவரை கூட்டி அந்து ஒருவேளை சோறு போடும். 1000 பேருக்கு சோறு போட்டாங்க. இந்த அம்மா வந்துருச்சா, நம்ம சாமி தொந்திக்கு துப்பையுமா இருப்பார். நான் பார்த்திருக்கேன். அவர் உருவத்தை இல்லை, அவருடைய சிலையை அங்க இருக்கு, சமாதி. கம்பீரமா இருப்பார். 350 வருஷங்கள் வாழ்ந்தவர். நம்ம ஊருக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டார். நம்ம ஊர்ல அவருக்கு என்ன பெயர் தெரியுமா?
குழந்தை ஆனந்த சுவாமிகள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசரடியில இருக்கா ஒரு சமாதி இருக்கா, குழந்தை ஆனந்த சுவாமிகள். இந்தூர்ல ஒரு பேரு, காசியில ஒரு பேரு, திருவண்ணாமலையில ஒரு பேரு, எல்லா இடத்திலையும் இருந்து 350 ஆண்டுகளுக்கு முன்னால கடைசியா மதுரைக்கு வந்து அரசர் அடியிலே சமாதியானவர் அந்த சாமி. ஃபைனல் சமாதி எங்க? நம்ம அரசரடி. போயிருக்கீங்களாமா? அரசரடியிலே ஒரு சமாதி இருக்கு, குழந்தை ஆனந்த சுவாமிகள். இந்த குங்குமத்தை அள்ளி அப்படி வீசுவாராம், ஸ்ரீ சக்கரமா மாறிடுவான். வீசின உடனே அங்கே ஒரு ஸ்ரீ சக்கரம் இருக்கு. எங்க? அரசர் அடியிலே குழந்தை ஆனந்த சுவாமிகள் சமாதியில கல்லுல ஸ்ரீ சக்கரம் இருக்கு. அந்த பெரியவருக்கு காசியில என்ன பேரு? திரைலிங்க சுவாமிகள். இன்னொன்னு தெரியுமா? சித்தர்கள் எல்லா இடத்துலையும் சமாதி ஆவாங்க. சார் ஒன்றும் புரியலையே. முதல்ல திருவண்ணாமலையில சமாதி ஆயிட்டாங்க, உள்ள வச்சு மூடிட்டாங்க. 21ஆம் நாள் எந்திரிச்சிருவார். திருநெல்வேலியில ஒரு சமாதி, அடுத்து காசியில ஒரு சமாதி, 4வது மதுரையில சமாதி. இங்கதான் எந்திரிக்காம உள்ள இருக்க. சித்தர்களுக்கு அதெல்லாம் சர்வசாதாரணம். நம்ம இந்த சட்டையை கலட்டி விட்டு அடுத்த சட்டையை மாற்றம் இல்ல, அவங்க இந்த சட்டையை கலட்டி விட்டு இன்னொரு சட்டையை மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதானே. திரைலிங்க சுவாமிகள். இந்த அம்மா போய் கேட்டாங்க, சாமி ஒருவேளை சாப்பிடணும். சிரிக்கிறார், சந்தோஷமா சிரிக்கிறார். கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அந்த காலம் தரையில தானே உட்கார வைக்கிறது. சாணி போட்டு மெழுகி சாமியை உட்கார வச்சாச்சு. இலை இந்த கிழவி அம்மா குனிஞ்சு குனிஞ்சு பரிமாறுது. 75 வயசுல கீழே உட்கார வச்சு பரிமாறினா இடுப்பு ஒரு வழியாயிரும். நம்ம டேபிளா இப்படியே அசையாம, இப்ப அநியாயத்துக்கு இடுப்ப வளைக்கிறதே இல்லை. கூட்டுறது கூட நிமிர்ந்தபடிக்குத்தான் கூட்டுதுங்க. குச்சி நீளமாயிடுச்சு. நீளமாயிடுச்சா இல்லையா? மெழுகிறதும் அப்படித்தான். அதனால இடுப்பு என்ன ஆகுது? ஒரு வழியாகுது. அந்த காலம் கிழவி அம்மா சாப்பாடு போட்டு சாமி நல்லா சாப்பிட்டார், திவ்யமா சாப்பிட்டார், ஆனந்தமா சாப்பிட்டார். எந்திரிக்கிறார், கையை கழுவினார், கங்கை கரையில போய் மல்லாக்கப்படுத்து நீந்த ஆரம்பிச்சிட்டார். இந்த பாட்டியம்மா சாப்பிட்ட இலையை எடுக்கணும். ஞானிகள் சாப்பிட்ட இலையை எடுத்து கண்டிடத்துல போடக்கூடாது, குழிய தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைக்கணும். ஏன்னா வேற என்னமாவது எச்சில் அது இது பத்திரப்படாது. அந்த இலை அவளுக்கு புனிதமானது. குழிய தோண்டினாங்க, இலையை போட்டு புதைச்சாங்க. வந்து பார்த்தா இன்னொரு இலை கிடக்கு. என்னடா இப்பத்தானே ஒரு இலையை கொண்டே போட்டு புதைச்சேன், இந்த இலையை கொண்டே போட்டு புதைச்சு வந்து பார்த்தா 3வது இலை கிடக்கு. இன்னைக்கு இலை வளருது. 4, 5, 7, 10, 12 பாட்டி ஒரு வழி ஆயிடுச்சு. எனக்கு எடுக்க எடுக்க இலையா வருதே. அந்த தோழி சொல்றா, சாமிகிட்ட போய் கேளு. சாமி கங்கை கரையில நீந்திக்கிட்டு இருக்காரு, அனுமான் காட்டு போய் நிற்கிறார். என்ன இலை வளருதா? எப்படி இருக்க சாமி? இடுப்பு ஒடிஞ்சு போச்சு, எடுத்தெடுத்து கஷ்டப்படுறேன். ஆமா 1000 பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, 1000 இலையாவது எடுக்க வேண்டாம்? முடிஞ்சதை சொல்லிக்கோ, முடியாததை சொல்லிக்காதே. புரியுதாமா? உன்னால முடிஞ்சதை சொல்லிக்கையா, சும்மா கண்டதை சொல்லிக்கிறது அது அம்போன்னு விட்டு போடுறது. செட்டி நாட்டுல அரியக்குடின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருப்பதி பெருமாளுக்கு அங்கே கோயில் அரியக்குடி. திருப்பதிக்கு போறவங்கெல்லாம் உண்டியல் கொண்டாந்து அங்க வச்சு போடுறாங்க. ஒருத்தர் தலையில சுமந்துக்கிட்டு போய் திருப்பதியில கொண்டுறாரு. இன்னைக்கும் அரியக்குடின்னு ஒரு ஊர். அந்த அரியக்குடியில சேவன் செட்டியார்னு ஒருத்தர் பரம பக்தர், பெருமாளை கும்பிடுறவர். ஒரு நாள் கையில நெகச்சுத்து வந்துருச்சு. நெகச்சுத்து என்ன தெரியுமா? நகம் வீங்கி போயிடும், வலிக்கும். செட்டியார் ஒரு மோதிரம் போட்டிருந்தார். அவங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டிருந்த மோதிரம், வைர மோதிரம்.
ஒரு வைரம் 2 கேரட் இருக்கும். விலை அதிகம். அப்பவே விலை அதிகம். அப்பவே 10,000 ரூபாய் 80 வருஷத்துக்கு முன்னாலே நல்ல வைரம் கையில போட்டுருந்தாங்க. நெகச்சுத்து வந்துருச்சா விண்ணுன்னு தெரிக்குது. நெகக்கண்ணுல வலி வந்தா அதிகமா கஷ்டப்படும். நெகக்கண்ணும் பாதே கண்ணுல பட்டா எவ்வளவு கஷ்டப்படுவோம், கண்ணுல பட்டாலும் அவ்வளவு கஷ்டப்படும். இவருக்கு தாங்க முடியல வலி. ஐயோ ரொம்ப வலிக்குதே, வீங்கி போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்திலே இவங்க அசிஸ்டன்ட் ஐயங்கார், சாமி பெருமாளுக்கு நேர்ந்துக்கிடுங்க, மாயாவதாரா, வெங்கடேசா, கோவிந்தா, சீனிவாசா, எப்படியாவது இந்த மோதிரம் கலெக்ட வந்துட்டா இதை உண்டியல்ல போடுறேன். அம்மா கை வீங்கி போச்சு, மோதிரம் மாட்டிக்கிச்சு, கத்திரிக்கோலை விட்டு கட் பண்ண முடியாது, விரலத்தான் கட் பண்ணணும், அப்புறம் 9 விரல் தான் இருக்கும். யோசிங்க என்ன பண்றது? பெருமாளே, வெங்கடேசா, கோவிந்தா, மோதிரம் கலெக்ட வந்துட்டா உண்டியல்ல போடுறேன். பட்ட பாடு சொல்லிட்டேன். ராத்திரி படுத்தாரா, தன்னை மறந்து இந்த கையை தலைக்கி வச்சுட்டேன். அழுத்திடுச்சு. அழுத்தின உடனே உள்ளே இருந்த பஸ்ஸெல்லாம் குடன்னு வெளியில வந்துருச்சு. வீக்க என்ன ஆயிடுச்சு? வத்தி போச்சு. காலம் வர மோதிரம் கலட்ட வந்துருச்சு. பெருமாள் எல்லா வேலையும் பார்ப்பாருங்க. கடவுளை எந்த வடிவத்தில் கும்பிடுகிறீர்களோ அந்த வடிவத்தில் அவர் வந்து உங்களுக்கு அருள் செய்வார். நீங்க சிவபெருமான்னு வச்சு கும்பிட்டா எப்படி வருவார்? சிவபெருமானா வருவார். அம்பாள் மீனாட்சின்னு கும்பிட்டா மீனாட்சியா வருவார். பெருமாளைன்னு கும்பிட்டா பெருமாளா வருவார். முருகான்னு கும்பிட்டா முருகனா வருவார். முனீஸ்வரர்னு கும்பிட்டா முனீஸ்வரரா வருவார். இல்லைன்னு சொல்லிட்டா இல்லைன்னு போயிடுவார். யாருக்கு நஷ்டம்? நமக்கு தானையா நஷ்டம். பெருமாளுக்கு நேர்ந்துக்கிட்டாரா, கரெக்டா வந்துருச்சு. உண்டியல்ல கொண்டே போடணுமா இல்லையா? ஐயங்கார என்ன இது? எங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த மோதிரம். 4 தலைமுறை ஐயங்கார் புரிஞ்சுக்கிட்டார். இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? ஏங்க இந்த மோதிரத்தை தான் போடணுமா? நம்ம தப்பிச்சுக்கிட்ட இல்ல, மோதிரத்தினுடைய மதிப்புக்கு பணத்தை போட்டுடலாம். நம்ம ஒண்ணும் பெருமாளை ஏமாத்தல. ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம். பணத்தை போட்டுடலாமா? ஐயங்காருக்கு தெரியும். அவருக்கு சம்பளம் பெருமாளை கொடுக்குறாரு, செட்டியார் தானே கொடுக்குறாரு. உடனே என்ன பண்ணிட்டாரு? ஆமா இது என்ன விலை வரும்? 10,000. முதலாளி 10,000 ரூபாய் புது கட்டு, 100 ரூபாய் கட்டு கொஞ்சம் பெருமாள்கிட்ட போட்டுருவோம். எப்படி பண்ண என்ன? பெருமாள் என்ன மோதிரத்தை விரல்லையா போட்டுக்க போறாரு? பணம் தானே போட்டு. ஐயங்காரின் செட்டியாரும் புறப்பட்டுச்சுங்க. நேர என்னைக்கு? புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை போய் நிக்கிறாங்க. திருப்பதி உண்டியல் உங்களுக்கு தெரியுமில்ல, முரட்டு உண்டியல் மேல எல்லாம் பணத்தை கொண்டாந்து கொட்டுறாங்க. மீனாட்சி கோயில்ல இப்பதான் உண்டியல் அவனவன் பழைய 5 காசு 10 காசு எல்லாம் போடுறாங்க. இத்தனை உண்டியல் இருக்கு. அங்க ஒரே உண்டியல் போயாச்சு. செட்டியார் கையில 100 ரூபாய் கட்டு. மாயாவதாரா, வெங்கடேசா, கோவிந்தா, 100 ரூபாய் கட்ட போட்டாரா, டங்குன்னு ஒரு சத்தம், மோதிரம் கலந்து உள்ளது. புரியுதா? வெங்கடேசா, அது புத்தி இல்ல. அவன் திட்டம் போட்டான் சாமி. இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசணும்னு அவன் திட்டம் போட்டுட்டான். நீங்கெல்லாம் கேட்கணும்னு அவன் திட்டம் போட்டுட்டான். எவனும் மாற்ற முடியாது. என்ன தெரியுமா சொன்னாரு? மோதிரத்தை போட மாட்டேன்னு சொன்னதுக்கு 10,000 ரூபாய் அபராதம். பெருமாளே, ஐயங்கார் சொல்றாரு, திருப்பதி உண்டியல்ல எதை போட்டாலும் பல மடங்கு அதிகமா வரும். நீங்க வெறும் பணத்தை போட்டா பணம் அதிகமா வரும், மோதிரத்தையும் போட்டா இன்னும் அதிகமா மோதிரமும் வரும். இன்னைக்கு நல்லா இருக்கு அந்த குடும்பம். கடவுளுக்குன்னு நீ எதை கொடுக்கிறியோ அது 1000 பங்கு உன்னிடத்திலே மிக நன்றாக திரும்பி வரும். சத்தியமுங்க.
என்னுடைய நேரத்தை நான் கடவுளுக்கு கொடுத்தால் என்னுடைய காரியத்தை கடவுள் என்னை விட நன்றாக செய்து கொடுக்கிறார். இப்ப அந்த கதைக்கு போமா? எந்த கதைக்கு? காசியில அவருக்கு என்ன பேரு? திரைலிங்க சுவாமிகள். ஏமா 1000 பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு சொன்னீல்ல, 1000 இலையாவது எடுக்க வேண்டாம்? முடியலையே சாமி, இனிமே சொல்ற போது முடிஞ்சதை சொல்லி இப்ப போய் பாரு இலை இருக்க. இந்த திரைலிங்க சுவாமியை பார்க்கிறதுக்கு பகவான் ராமகிருஷ்ணர் வர்றார். 1880 ஒட்டி திரைலிங்க சுவாமிகள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கார். ராமகிருஷ்ணர் பரமஞானி. வந்த உடனே இவரை கும்பிடுறார். அவரு இவரை கும்பிடுறார். கொஞ்ச நேரம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிற பேச்செல்லாம் கிடையாது. மனசு பேச ஆரம்பிச்சுட்டா வாய் பேசாதம்மா. கைலாச யாத்திரை போனவனுக்கு இது தெரியும். கைலாசத்துக்கு போற போது கைலாசத்துக்கெல்லாம் போக முடியாது. கைலாசத்துக்கு முன்னால நின்று பார்த்துட்டு வரலாம். அந்த தெரியுது கைலாசம். கிட்ட போக முடியாது. கிட்ட போனா என்ன ஆகும்? மூச்சு கிடைக்கும். 40% ஆக்சிஜன் நம்ம நிக்கிற இடத்துல. இப்படி எல்லாம் பேச முடியாது, குனிய முடியாது, ஷூ மாட்ட முடியாது. ஆக்சிஜன் குறைச்சு. இன்னும் கைலாசத்துக்கிட்ட போனா இன்னும் குறையும், முடிஞ்சு போயிடும். மறுநாள் பேப்பர்ல நம்மால் போட்டிருக்கேன், கைலாச பதவி அடைந்து விட்டார். கைலாசத்துக்கு போற போது தூரத்துல நின்று கும்பிடலாம், கைலாசத்தை சுத்தி வரலாம். அதுக்கு பேரு பரிக்கிரமான்னு பேர். கைலாசம் நடுவில் இருக்கும். நம்ம தூரத்துல ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பால சுத்தி வருவோம். பிள்ளையன் கூட கைலாசத்துக்கு மேல பறக்காது, சுத்தித்தான் பறக்கும். என்னமோ தெரியல, பயப்படலாம். டோல்மா பாஸ்ன்னு ஒரு இடம், கைலாசத்தை சுத்தி வர்றமா இல்லையா? நான் முதல் முறை போன போது நடந்தே சுத்தி வந்தேன். 54 கிலோமீட்டர் நடந்து. நாங்க 4 பேர் 54 கிலோமீட்டர் நடந்தே சுத்தினோம். முதல் நாள் 18 கிலோமீட்டர். எல்லாம் மூடியாச்சு, மூக்குத்தான் திறந்திருக்கும். கண்ணுக்கு முதற்கொண்டு கண்ணாடி போடணும், இல்லைன்னா அந்த சூரிய வெளிச்சம் கண்ணை பாதிக்கும். நம்ம உயரத்தில் எடுக்கான், அவ்வளதையும் மூடிடணும். பனி இடியாப்ப மாதிரி பேஞ்சுக்கிட்டே இருக்கும். வீட்டுல அம்மா இடியாப்பம் முடிகிறாரு, பனி பேஞ்சுக்கிட்டே இருக்கும். மூக்குத்தான் திறந்திருக்கும். இந்தியாவுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தா மூக்கு கருத்து போயிடும், பனி பெய்ஞ்சதுனால. அப்படி போறோம். முதல் நாள் ஒரு வழியா போயிட்டோம். திரபுக்குன்னு ஒரு இடம், திரபுக்குல எங்களை கொண்டே விட்டுட்டான். 18 கிலோமீட்டர் நடை. இந்த கூட்டிகிட்டு போற ஷெர்பா என்ன தெரியுமா சொல்லுவான்? நடந்துகிட்டே இரு, நிக்காதே. கால் வலிச்சா நிக்காதே, நட. நின்னா என்ன ஆகும்? நம்ம அப்படித்தானே கேட்போம். நின்னா என்ன ஆகும்? நின்னா உட்காரணும் போல தோணும். உட்கார்ந்தா என்ன ஆகும்? படுக்கணும் போல தோணும். படுத்தா என்ன ஆகும்? உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமும் உன் உடம்பு அப்படியே இருக்குங்கிறான். புரியுதா அவங்களுக்கெல்லாம்? பணியில முடிஞ்சிரு, உடம்பு எப்படி இருக்க அப்படியே இருக்கும். அப்புறம் நாங்க நிப்போமா? யோசிங்க. நட நட, கால் நட. நம்ம சிவாய வாழ்க, நான் அதாய காப்பாத்தனிச்சு. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஒரு 30 முறையாவது சொல்லியிருக்கோம். சிவபுராணம் எத்தனை வழி? இதெல்லாம் கேட்டா யாருக்கு சார் தெரியும்? வெரி குட் அம்மா, பரவாயில்லையே. நாங்க என்ன கேட்டாலும் பல பேர் இந்த கதையில வாங்கி அந்த கதையில விட்டுருவாங்கம்மா. 95 வரி நாங்க ஒரு 90 முறையாவது சொல்லியிருக்கோம். அதுதான் காப்பாத்தினுச்சு. முதல் நாள் ராத்திரி போய் தங்குறோம். படியில ஆறு ஓடும். ஆத்துக்கு பாலம் போட்டிருப்பேன். பாலம் என்ன தெரியுமா? 2 பனைமரம்.
அதில்தான் நடந்து போகணும். விழுந்தா ஒண்ணும் இல்லை, ஒரு 2000 அடி பள்ளா பார்க்கப்படாது. சிவா 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 சிவா. ஷெர்பா கையை பிடிச்சு கூட்டிட்டு போனேன். ஒழுங்கா காலை வைக்கணும். போனோம் எல்லாம் சரி. முதல் நாள் ராத்திரி திரபுக்குங்கிற இடத்துக்கு போயிட்டோம். திரபுக்குல ஒரு ஷெட்டு, கீழே இந்த மாதிரி மேல மாதிரி இருக்கு. அதுல நாங்க 4 கட்டில் மாதிரி ஒன்னொன்னு, கட்டில் எல்லாம் கிடையாது. அதுல நாங்க 4 பேர், மதுரையிலிருந்து போனவங்க 4 பேரும் படுத்து கிடக்கிறோம். ஒருத்தர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒருத்தர் ஆடிட்டர், ஒருத்தர் பேங்க் மேனேஜர், ஒருத்தர் அடியே. 4 பேர். ராத்திரி 12 மணி. திடீர்னு சிறுநீர் கழிக்கணும். ஏன்? அவன் என்ன சொன்னா, கைலாசத்து யாத்திரை பண்ற போது நிறைய தண்ணி குடியும். ஏன்னா அந்த சீதோஷ்ணத்துக்கு தண்ணி குடிக்கலன்னா நீ செத்து போவேன். நான் கொஞ்சம் வேத வாக்கா நினைச்சு, தண்ணி எப்படி அங்க பனிக்கட்டி தண்ணி முழுகும், அதை குடிச்ச கதை முடிஞ்சிடும். தண்ணியை எடுத்து எங்க ஷெர்பாட்ட கொடுத்து வெந்நீர் ஆக்கி, அந்த வெந்நீர் பன்னீர் ஆகிறதுக்குள்ள குடிக்கணும். ஐஸ் கட்டியில இருக்கலாம். சரி குடிச்சனா ராத்திரி 1:30 மணி நெருக்குது. என்ன பண்ணுங்க, முழிக்கிறேன். கும்மிருட்டு. அங்கே என்ன டியூப் லைட்டா போட்டிருக்கேன். கும்மிருட்டு போலதான் 4 பேரும் படுத்து கிடக்கிறோம். டார்ச் லைட் அடிச்சேன். ஷூவை மாட்டினேன். போனா 3 பேர் படுத்திருக்காங்க. 3 பேருக்கும் திருவடி தீட்சை கொடுத்தேன். நம்மளால ஆனது அவ்வளவுதான். வெளியில வந்தா அதுக்குள்ள அவசரம் தாங்க முடியல. ஓடி வர்றேன். பாதி பேண்ட்ல பாதி கீழே அப்படியே சிறுநீர் கழிக்கிறேன். நிமிர்ந்து பார்க்கிறேன். எது தாப்பல கைலாசம் ஜோதி பிரகாசமா தெரியுது. நான் அடுக்க இருக்கேன். அதுக்குத்தானையா உடம்பு போற அடுக்குத்தானம்மா. 9 ஓட்டைகளையும் அடுக்குத்தானமா சேர்ந்திருக்கு. அடுக்கு மெய் கொடுத்து திருவடிகளை அதுவு நான் பட பாலதொன்றானார். புலிக்கை வாடியும் வாழ்கொள்வர் அடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். வடிக்கு வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன். மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உடையார். ஒற்றி ஊரெனும் ஊருடைவானி. நான் அடுக்கு உடம்போட நிற்கிறேன், என்னை விட்டுறாதே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவா பார்க்கிறேன். தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி ஜோதி பிரகாசம். ஆகா, இப்படி காட்சி கிடைக்கலையே. ஓடி வந்து என் கூட படுத்திருந்தாங்கல்ல 3 பேர், எழுப்பி விட்டேன். எந்திரிச்சு பார்க்கிறான். சுயம் பிரகாசம் தெரியுதா உங்களுக்கு? சுயம் பிரகாசம்னா அதுவே பிரகாசம். எல்லா மலையும் மண்மலை, அந்த கைலாசம் மட்டும் நெருப்பு மலை. திரு அண்ணாமலை தீமலை நெருப்பு மலை. சந்தோஷமா ராத்திரி 2 மணி. ஏன் எழுப்பி விட்டேன் தெரியுமா? புரியுதா? பாடுற முட்டா பயிர ராத்திரி பகலா தூங்கிட்டு தானே கிடக்கிறேன். காலையில தூங்கி, மத்தியானம் தூங்கி, ஆபீஸ்ல தூங்கி, பஸ்ல தூங்கி, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஆபீஸ்ல போய் அங்க தூங்கி. ஏன்டான்னு கேட்டா இங்கதான் தூக்கம் நல்லா வருதுங்க. முடிச்சுக்கோ. எதுக்கு இந்த காட்சி? சூதியே சுடரே சூழ்வழி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே மரணே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கைய தயனுமான் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் பொருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தான். அதெந்துவே. அது என்னடா அப்படின்னு கேட்க மாட்டியா? அதெந்துவே மலையாள வார்த்தை. அதெந்துனா அது என்னன்னு அர்த்தம். அதெந்துவே என்று அருளாயே. 4 பேரும் அப்படி கும்பிட்டான். இப்ப புரியுதா? கடவுள் கொடுத்தால்தான் கடவுளை கூட நினைக்க முடியும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்கானே. சரி, நான் திருலிங்க சுவாமிகிட்ட வர்றேன். இப்ப திரும்ப
ஜோதி பிரகாசத்துல திரைலிங்க சுவாமிகள்கிட்ட பகவான் ராமகிருஷ்ணர் போய் உட்கார்ந்தாரா. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேச்சே கிடையாது. டோல்மோ பாஸ் ஏறுற பொழுது பேச்சே வராது. அதுக்கு சொல்ல வந்தேன். முதல் நாள் இப்படி ஆச்சா கைலாஷ் யாத்திரை. முதல் நாள் ராத்திரி திரபுக்கல படுத்திருந்தமா, காலையில எந்திரிச்சமா, எதிர்த்தாப்பல பார்த்தா கைலாசம் பொன்னரமா தெரியுது. ராத்திரி தீ பிடிச்சாப்பல தெரியுது. இப்போ பொன்னார் மேனியனே ஒளி தோலை அழைக்க சென்று மின்னார் செஞ்சடைமே மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மணபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கிறேன். தங்கமயமா தெரியும். கிட்ட போயிடலாமா? முடியாது. மூச்சு வாங்க. முதல் நாள் ஆச்சு. 2வது நாள் நடக்கலாம். முதல் நாள் 18 கிலோமீட்டர், 2வது நாள் 28 கிலோமீட்டர். ஒரு மலை ஏறி இறங்கணும். மூச்சு வாங்குது. எல்லாம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. வேற வழி இல்லை. சிவபெருமானே காப்பாத்துறதுக்கு உன்னை தவிர நாதி இல்லை. உன்பற்றொழிய ஒரு பற்றுமில்லை உடையவனே. முதல் மலை ஏறிட்டோம், இறங்கிட்டோம் வெற்றிகரமாக. 11 மணி ஆயிடுச்சு. 2வது மலை ஏறணும். அது பயங்கரமா இருக்கு. படி ஒழுங்கில்லை. ஏறுறேன், மூச்சு வாங்குது, கஷ்டமா இருக்கு. ஒரு ஷெட்பான்னா எங்களுக்கு துணைக்கு வந்த நேபாளத்துக்காரன். நல்லா இருப்பான் உடம்பு. நாங்க விழுந்த தோல்ல தூக்கிட்டு போயிடுறேன். அப்படி உடம்பு அவனுக்கு. அவன் பண்டாட்டி அவனை விட ஸ்ட்ராங். அவனையே தோல்ல தூக்கிட்டு போயிடுவான். அவ்வளவு ஸ்ட்ராங். அங்கு பொழப்பாதம்மா பாதம். நேர கீழே இறங்குறேன். என்ன பார்த்தேன். மூச்சு இருக்குது. முடிஞ்சா ஏறு, இல்லைன்னா திரும்பி போ. எங்க திரும்பி போறது? திரும்பி எவ்வளவு தூரம் போறது? என்ன பாதியிலேயா மாட்டி நிற்கிறான். நான் பார்த்தேன். என்னையா ஆகும்? போகும். மேக்சிமம் அதானே போயிட்டு போகுது. வேற என்னதான்? என்னைக்கும் போகத்தானே போகுது. நிகழ்ச்சி நிச்சயம், நேரம் சந்தேகம். ஈவென்ட் இஸ் சர்டன், டேட் இஸ் அன்சர்டன். அவ்வளவுதானே, நடக்கத்தான் போகுது. எப்போன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் இவர் தான் போறாருன்னு, அவர் நினைக்கிறாரு இவன் தான் போறாருன்னு. கடவுளுக்கு தானே எவன் போறாருன்னு தெரியும். ஏறுறேன். மேலே ஏறினா எங்களோட வந்த ஒருத்தர் அங்கே சமாதி ஆயிட்டு. பம்பாய்க்காரர். நாங்க 50 பேர் போனோம். அதுல இந்த 4 பேரு ஒண்ணு. பம்பாய்க்காரர் மேலே ஏறி இருக்காரா. ஏறுற பொழுது கற்பூரம் கொளுத்தி இருக்காரு. கொளுத்த கற்பூரம் எரிகிற பொழுது ஆக்சிஜனை இழுத்துக்கும். உள்ள ஆக்சிஜனை குறைச்சேன். இழுத்துக்கிட்டா என்ன மூச்சு விட முடியும்? ஆண் இருக்காரு, முடிஞ்சு போச்சு. அப்படியே விழுந்துட்டார், இறந்து போயிட்டார். இந்த கை இப்படி இருக்கும். இது என்னம்மா? என்ன? சின்முத்திரை. அப்படின்னா என்ன? இது ஆண்டவன். கட்ட விரல் ஆண்டவர், சுட்டு விரல் ஆன்மா. இந்த நீளமா இருக்குல்ல ஒரு விரல், அதான் திமிரு, ஆணவம். நாம் பண்ணேன், நாம் பேசினேன், நான் தான் பெரிய ஆளு, என்ன மாதிரி ஆள் உண்டா, என்னை பத்தி உனக்கு தெரியுமா? என்னத்தை தெரியும்? விழுந்தா நாளைக்கு 2 நாள். இவன் என்ன சொல்றேன்? நான் யாரு தெரியுமா? இந்த திமிரு, இதுக்கு பேரு ஆணவம். இந்த இருக்குல்ல மோதிர விரல், அதுக்கு பேரு கண்மம். நல்லது பண்றோம், கெட்டது பண்றோம், அனுபவிக்கிறோம். இந்த கடைசி இருந்து பாருங்க, மாயை. மாயை என்ன தெரியுமா? இல்லாததை எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த பணம் காசு எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? ஆனா இந்த உடம்பு இவ்வளவு பாடுபட்டு வளர்க்கிறமே. காலம்பரை எந்திரிச்சா 5 இட்லி, மத்தியானம் சாப்பாடு, சாயங்கால டிஃபன், ராத்திரிக்கு சாப்பாடு. சில பேர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போது கண்டதெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு. எவ்வளவு போட்டு வளர்த்தான், நிக்க போகுது. விழுந்த அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. புரியுதா? எதெல்லாம் நிலை இல்லையோ அதையெல்லாம் நிலைன்னு நினைக்கிறோம். நிலையான கடவுளை நினைக்க மாட்டேங்கிறோம். இதுக்கு பேரு தான் மாயை.
இல்லாததை இருப்பதாக நம்புவது. இந்த மாயை இது இது ஆன்மா. இயல்பாகவே ஆன்மா இந்த 3 மலங்களோடு சேர்ந்திருக்கிறது. சேர்ந்தானே இருக்கு. கடவுள் எங்க இருக்காரு? தனியா இருக்காரு. இந்த ஆன்மா அந்த 3ஐயும் விட்டுட்டு, டே பாவிகளா, நீங்க என்ன படுத்தின பாடு போதும்டா, நான் உங்களை விட்டுட்டு ஓடுறேன் அப்படின்னு வணங்கி பணிந்து கீழே வந்தா சிவபெருமான் மேல போய் ஆன்மாவை தன்னோடு இணைத்துக் கொள்வார். இதானுங்க சின்முத்திர. தட்சிணாமூர்த்தி இப்படித்தானே உட்கார்ந்து இருக்காரு. ஐயப்ப சாமி எப்படி இருக்காரு? சின்முத்திரை. செத்து கிடக்கிறவரு இப்படி கிடக்கிறாருங்க. ஒன்று சொல்லவா உங்களுக்கெல்லாம்? கைய அடிக்கடி இப்படி வச்சு பழகினால் அந்த முத்திரையினாலே உடம்புக்கு நன்மை. சும்மா எந்த பாருங்க, கையை இப்படி வச்சு பழகுங்க, பல வியாதிகள் வராது. இது சேரணும். இந்த 3 பேர், அந்த 2 மேல என்ன நந்தி மாதிரி இருக்கா? நந்தி மாதிரி இருக்கா? 2 கொம்பு, முகம், முத்திரை. அது பெரிய ஹார்ட்டே இருக்கு. செத்து கிடந்தவர் இப்படி கிடக்கிறாரு. எங்களுக்கா காட்டுறாங்க. போன் போட்டான் பம்பாக்கி. அவர் சம்சாரம் பேசுது. ஒரு 30 வயசு. இவருக்கு அதிகபட்சம் 38 வயசு. He attained moksha at கைலாஸ். அம்மா சொல்ல அவர் கைலாசத்துல மோட்சத்துக்கு போயிட்டார். அதுக்கு மேல போறோம். ஒரு பெரிய பாறை. பாறையில சேலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. திபேத்துக்காரங்க இதுதான் அம்பாள் கௌரி பீடம். அதுக்கு என்ன பேரு? கௌரி அம்பாள் கும்பிடுறாங்க திபேத்துக்காரங்க. நாங்களும் கும்பிட்டோம். அதுவும் தாண்டி மேல போனா டோல்மோ பாஸ், அதிகமான உச்சி. கிட்டத்தட்ட 18,000 சொச்ச அடி. 2 கொடைக்கானல ஒண்ணு மேல ஒண்ணா உட்கார வைக்கணும். 18,000 சொச்ச அடி. கைலாசம் 19,000 சொச்சம். எவரெஸ்ட் 22,000 சொச்ச அடி. அங்க நிக்கிறான். மூச்சு வாங்குது. எல்லாம் மறந்து போச்சு. ஒர்க் பண்ண இல்லைங்க. நம்ம யாரு, எங்க இருந்து வந்தா ஒண்ணும் தெரியல. ஆனா சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இல்ல, ஆனந்தமா இருக்கு. ஆமா, களிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் 3க்கு என்ன வித்தியாசம்? நல்லா சாப்பாடு போட்டாங்க. இடத்துல போய் நல்லா சாப்பிட்டேன். சந்தோஷமா. சாப்பாட்டினால வர்ற இன்பத்துக்கு களிப்புன்னு பேர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். பாரதியார். சாப்பாட்டினால வர்ற மகிழ்ச்சி, அதுக்கு என்ன பேரு? களிப்பு. சாப்பிட்டதுனால வர்றது களிப்பு, அது உடம்புக்கு. கச்சேரி கேட்டதுனால வந்தது மகிழ்ச்சி, இங்கிலீஷ்ல ஹாப்பினஸ், அது ஜாய். அது மனசுக்கு. கோயிலுக்குள்ள போய் நிற்கிறோம். அம்பாள் பராசக்தி காட்சி கொடுக்கிறார். நல்ல தேவாரம் திருவாசகம் பாடுறோம். எல்லாம் மறந்து போச்சு. அவ உள்ள போயிட்டா, கண்ணீர் வருது. சந்தோஷமா நிக்கிறோம். இதுக்கு பேரு ஆனந்தம். உடம்புக்கு வந்தா களிப்பு, மனசுக்கு வந்தா மகிழ்ச்சி, ஆன்மாவுக்கு வந்தால் ஆனந்தம். களிப்புக்கு எல்லை உண்டு. இத்தனை இட்லி சாப்பிடுறிய? இட்லி நல்லா தான் இருக்கு. அத்தாப்பு இட்லி, முருகன் இட்லி. அமெரிக்காவில் முருகன் இட்லி சக்க போடுது. ஒரு இட்லி $3, 250 ரூபா. நம்ம முருகன் இட்லி சான் பிரான்சிஸ்கோவில் கடை வச்சிருக்காங்க. நான் பார்த்து சாப்பிட்டு வந்தேன். கேட்டுருக்கேன். எத்தனை இட்லி சாப்பிடலாம்? 5, 6. அப்புறம் அதுக்கு ஒரு எல்லை உண்டு. கச்சேரி எவ்வளவு நேரம் கேட்கலாம்? போதுக்கு யாருக்கு தூக்கம்? ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது.
அதனாலதான் நம்ம சுவாமிகளுக்கெல்லாம் ஆனந்தன்னு பேர் வச்சாங்க. கமலாத்மானந்தா, விவேகானந்தா, ராமகிருஷ்ணானந்தா, சரியா, சித்பவானந்தா, சின்மயானந்தா, ஆனந்தம். நடராஜாவுக்கு என்ன பேரு? ஆனந்த நடராஜா. மாணிக்க வாசகருக்கு என்ன பேரு? ஆனந்த மாணிக்க வாசகர். ஆனந்தம். டோல்மா பாசல நிக்கிறான், எல்லாம் மறந்து போச்சு, ஆனந்தமா. அந்த ஹைட்ல ஒருவேளை மூளை அப்படி ஆகுமோ என்னமோ தெரியும், ஆனா சந்தோஷமா இருக்கு. ஷெட்பா தோல்ல கைய வைக்கிறான், கீழே இறங்கு, பனி பேச்ச உன் கதை முடிஞ்சிடும். அப்புறம்தான் பார்க்கிறான், ஆமா நம்ம ஷெட்பா இவன் தான். கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறேன், கீழே இறங்குறான், 3 இடத்துல கீழே விழுந்தேன், அடிபடலை. கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக், அதான் கடவுளே, அதை ஊனிக்கிட்டு தான் இறங்கணும். கொஞ்ச தூரம் போயிட்டோமா, மத்தியானம் 2 மணி ஆச்சா, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் 15 கிலோமீட்டர் போகணும். ஐயோ, காடு விழுந்து போச்சு, போக முடியல. வேடிக்கை என்ன தெரியுமா? பனி, பூரா பனி. எங்க பள்ளம் இருக்கு எங்க மேடு இருக்குன்னு தெரியாது. ஒரு குச்சியை கொடுக்குறான், குச்சியை குத்திக்கிட்டே போகணும். ஷெர்பா முன்னால போவாரு, ஒழுங்கா அவர் பின்னால போகணும். மாட்டேன்னு வேற வழியில போனா உலகம் அணுகிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். பனி, வெள்ளம், பள்ளம், ஒழுங்கா போகணும். என்னால முடியல, கஷ்டப்பட்டேன். எப்போ? 2003 ரொம்ப கஷ்டம். கடைசி என்ன தெரியுமா பண்ணா ஷெர்பா? என் கையை பிடிச்சிட்டேன், 2 பேரு தரன்னு இழுத்துட்டேன். காலை மட்டும் தூக்கி வை, நாங்க தேர் இழுத்தாப்பட இழுத்துறோம். 6-7 கிலோமீட்டர். எனக்கு ஒன்றும் புரியல. நான் சாமி ஆடுற மாதிரி காலை கொண்டுகிட்டே போறேன்னா அப்படியே மயக்கமா இருக்கா. கடைசி ராத்திரி 10 மணி, நாய் குலைக்குது, கொண்டு போய் ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்கான். எனக்கு தெரியல. காலில் உள்ள ஷூவை கலட்டி இருக்கான், அதுவும் தெரியல. காலில் நல்லா உரசி தேய்ச்சிருக்கான். முடிச்சு பார்க்கிறேன், நம்ம சாகல, உயிரோடு இருக்கிறோம். என்ன சொன்னா? நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க. இன்னைக்கு நீங்க சிவபுராணம் சொன்ன பொழுது மனசு அங்க ஓடுச்சு. 2வது நாள் மனசு ஆனந்தம் கிடைக்கணும்னா டோல்மா பாசல கிடைக்கும், திருவாசகம் படித்தால் கிடைக்கும். அதான் சந்தோஷம். இருங்க, ராமகிருஷ்ணரை ரொம்ப நேரமா விட்டுட்டோம். திரைலிங்க சுவாமிகிட்ட விட்டுட்டோம். திரைலிங்க சுவாமியும் ராமகிருஷ்ணரும் இப்படி பார்க்கிறாங்களா, சந்தோஷமா இருக்கு. வெளியில எந்திரிச்சு வந்தாச்சு. கும்பிட்டா கிடைக்க கங்கை கரை. ராமகிருஷ்ணர் நடந்து போகணும், கூட வந்தவரும் போகணும். திரைலிங்க சுவாமி பின்னால வந்தாரா, கையை எப்படி காட்டுறாரு. அங்க இருந்து டார்ச் லைட் மாதிரி ஒளி கிளம்புது, கங்கக்கரை பூரா தெரியுது. பகவான் ராமகிருஷ்ணர் அந்த வெளிச்சத்தில வெளியில வர்றார். எழுதுறார், திரைலிங்க சுவாமிகள் என்ற மகானை நான் சந்தித்தேன். அந்த திரைலிங்க சுவாமிகள் சமாதி கங்கையிலே இருக்கு. கங்கையிலே ஒரு காட், காட்டுன்னா என்ன? குளிக்கிற இடம், காட். அதுக்கு பேரு பஞ்சகங்கா காட். 5 கங்கைகள் பாய்கிற இடம். பஞ்சகங்கா காட்டுல இருந்து மேல 100 படி ஏறணும். முழங்கால் ஒரு படி ஆயிரும். 100 படி ஏறினா திரைலிங்க சுவாமிகள் சமாதி. கீழே அந்த உடம்பு அற்புதமாக, கல் சிலை அற்புதமா இருக்கு. போய் கும்பிடலாம். அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எதுவும் படிக்காதே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ சிவபுராணத்துக்கிட்ட போறேன். சிவபுராணம் தொடக்கம் என்ன? பேருக்கு மரியாதையா, ஆளுக்கு மரியாதையா? அதனாலதான் பேரு முன்னாலே, ஆள் பின்னாலே. நமசிவாய என்பது பெயர், நாதன் என்பது கடவுள். நாதன் என்ன அர்த்தம்? ஆத்மநாதன். எந்த ஊர்ல ஆத்மநாதன்? திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. மாணிக்க வாசகர்
தன்னை பெண்ணாக்கி கொண்டார். கடவுளை நாதனாக்கி கொண்டார். நாதன்னா என்ன அர்த்தம்? பழைய சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? கணவனை பார்த்து மனைவி நாதா அப்படிம்பாங்க. இப்போ எல்லாம் அப்படி சொன்னா சப்புன்னு அரைஞ்சிடுவாங்க. அந்த காலம் நாதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் ஆத்மநாதன். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நமசிவாயங்கிறது எத்தனை எழுத்து? நாதன் எத்தனை பேரு? ஒன்றே குலம் ஒருவன். 5 1 51 திருவாசகம் எத்தனை தலைப்பு? 51 தலைப்பு. பெயரும் அவனுடைய வடிவம். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேடும் கொட்டாமோ. சரி, அந்த காலத்துல ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப் அப்படின்னு ஒருத்தர் நம்ம பாளையங்கோட்டை பக்கம் வந்தார். தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், பிரெஞ்சு தெரியும், இங்கிலீஷ் தெரியும். பாளையங்கோட்டை பக்கம் வந்தார். பாளையங்கோட்டையில அவருக்கு திருக்குறள் கொடுத்தாங்க. திருக்குறளை படிச்சார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3 இருக்கு. வீடு இல்லையே என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. வீடுங்கிறது மோட்சம். விடுவது வீடு. எல்லா அக்கப்போரையும் விட்டுட்டு நிம்மதியா இருக்க பாருங்க, அதுதான் வீடு. படுவது பாடு, கெடுவது கேடு, நடுவது நாடு, தொடுவது தோடு, விடுவது வீடு. எல்லாத்தையும் மட்டும் ஒன்னையும் விட முடியலையே. ஒருவேளை சோத்தை கூட விட முடியலையே. நம்ம என்னத்தை விட்டோம்? விடுவது வீடு. வீடு இல்லையே நாராம். அந்த பெரியவர் G.U. போப் கிட்ட திருவாசகத்தை தூக்கி கொடுத்தார். ரெவரண்ட் ஃபாதர் திருவாசகத்தை படிக்க ஆரம்பிச்சார். எத்தனை பாட்டுன்னு சொன்னீங்க? 658 பாட்டு. சந்தோஷமா இருக்கு. படிச்சாரா? கண்ணீர் வரும். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறாமே. எப்படி அழகணுமா? கண்ணனாக மட்டும் அழப்படாதான், உடம்பெல்லாம் கண்ணாக மாறி கண்ணீர் கொட்டணுமா. உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையிலேக்கே. திருச்சதகம். அப்படி அழுதணும். அழுதுட்டார் G.U. போப். நம்மளை மாத்துறதுக்கு 200 சிறுதை கொண்டாந்தார், 500 பைபிள் கொண்டாந்தார். எதுக்கு? நம்ம கழுத்துல போடுறது. அவ்வளதையும் தூக்கி வச்சுட்டார். திருவாசகத்தை தூக்கிக்கிட்டு லண்டனுக்கு போயிட்டார். லண்டன்ல ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் பிரின்சிபல் ஒரு ஃபாதர் 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. G.U. போப் சொல்கிறார், ஃபாதர், நான் இந்தியாவுக்கு போனேன், தமிழ்நாட்டுக்கு போனேன், பாளையங்கோட்டைக்கு, சென்னைக்கும் போனேன். இங்கே திருவாசகம் நம்ம மேல்நாட்டிலே உள்ள எல்லா பெரிய இலக்கியங்களையும் ஆன்மீக இலக்கியங்களையும் ஒரு தராசு தட்டில் வைத்து திருவாசகத்தில் ஒரு வரியை, ஒரு பாட்டில்லை, ஒரு வரியை ஒரு தராசு தட்டில் வைத்தால் திருவாசக தட்டு கீழே இருக்கும், மேல்நாட்டு தட்டு மேலே இருக்கும். ஒரு வரி. எந்த வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். நீ மறந்தா கூட கடவுள் ஒன்ன மறக்க மாட்டாண்டா. கடவுளால முடியாதது என்ன தெரியுமா? நம்மை விட்டு பிரிவது என்பது கடவுளால் முடியாது. கூடவே இருப்பாரம்மா, உள்ளே இருப்பாரு. இப்ப நான் போறேன், என் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. ஏன் இந்த கும்பிடு யாருக்கு? எனக்கா? உள்ளே இருக்கிற சிவபெருமான், அவரை தானே கும்பிடு. என்னைக்கு இந்த கும்பிடு எனக்குன்னு நினைச்சனோ அன்னைக்கு என் கதை முடிஞ்சு. கும்பிடு யாருக்கு? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் பள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே.
இங்க இருக்கிற சிவபெருமான். அவரைத்தானே கும்பிடணும். நம்ம என்ன வார்த்தை? இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இப்படி ஒரு வரி எங்கேயும் கிடையாது ஃபாதர். ஓஹோ, அப்படியா? ஓ, why can't you translate it into English? ஏன் அந்த திருவாசகத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கூடாது? யார் கேட்கிறா? இந்த பெரிய சாமியார். இவரு எனக்கு 73 வயசு ஆயிடுச்சு, இனிமே நான் டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி நான் உயிரோடு இருப்பனா இல்லையா? அதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு ஆயுளை தருவாரா? அந்த பெரிய சாமியார் சொல்கிறார், நல்ல காரியத்தை நீங்கள் செய்ய வேணும் என்று முயன்று எடுத்துக்கொண்டால் அது நிறைவேறும் வரை உங்கள் ஆயுள் நீட்டிக்கப்படும். ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முயன்று எடுத்துக்கொண்டால் உங்கள் ஆயுள் நீட்டிக்கப்படும். ஜியு போப்புக்கு சந்தோஷம். 1873 இதெல்லாம் இல்லை, 1893. ஜியு போப்பு பிறந்தது 1820. அவருக்கு 73 வயசுன்னா எப்ப வரும்? 1820 பிளஸ் 73 1893 திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தொடங்கினார். 6 வருஷம் முடிஞ்சு போச்சு. 99 வரப்போகுது. எல்லாருக்கும் தகவல் கொடுத்தார், திருவாசகத்தை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்கிறேன், யாருக்கு தேவையோ 10 ரூபாய் கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். அப்பவே 10 ரூபா. எப்ப? 1899 10 ரூபா. 10 ரூபா இருந்தா ஒரு கட்டடம் கட்டி கொடுக்கலாம் அந்த காலத்துல. இப்ப 5000 ரூபாய் இருந்தா கூட ஒரு கக்கூஸ் கட்ட முடியல. நம்ம நிலைமை அப்படி ஆகி போச்சு. அந்த காலம் 10 ரூபாய். பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார் 5000 ரூபாய் அனுப்பிச்சார். 500 காப்பி கொடுங்கள், எல்லாருக்கும் கொடுக்கிறேன். 1900 ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப்புடைய 80ஆம் ஆண்டு முத்து விழா. திருவாசக ஆங்கில முறை வெளிவந்தது. முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். வேற யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணல, வேற எதையும். உடனே பிரெஞ்சில வந்துருச்சு, உடனே ஜெர்மன்ல வந்துருச்சு, ரஷ்யன்ல வந்துருச்சு. ஆமா, இங்கிலீஷ்ல வந்தா அப்புறம் என்ன, எல்லாம் கொண்டாடிட்டாங்க. லண்டன்ல சேசு சபை, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், இவர் மேல கேஸ் போட்டேன். 100 கணக்கில் பைபிள் எடுத்துக்கிட்டு போனேன், 100 கணக்கில் சிறுவை கொண்டு போனேன். அதெல்லாம் என்ன ஆச்சு? திருவாசகத்தை மொழிபெயர்த்து உலகம் சிவா 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 திருவாசகத்தை மொழிபெயர்த்து உலகம் பூரா பரப்பிவிட்டேன். நீ போன காரியம் என்ன, செஞ்ச காரியம் என்ன? கோர்ட்டில் ஏற்றி விட்டாங்க. அவங்க சமய கோர்ட்டு. கிறிஸ்தவத்தில சமயத்துக்கு ஒரு கோர்ட் இருக்கு. நீங்க மாறி போனா புடிச்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்கிறது. நம்மள மாதிரி விருப்பம் போல திரிய முடியாது. கோர்ட் இருக்கு. கொண்டு நிறுத்தி விட்டாங்க. அங்க ஒரு பெரிய சாமியார் ஃபாதர் போப், என்ன நீங்க திருவாசகத்தை மொழிபெயர்த்தது உண்மையா? மொழிபெயர்ப்பு உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கு, கொடுங்கோ, நான் படிச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தீர்ப்பு சொல்றேன். அந்த ஜட்ஜை கும்பிடணும். படிச்சுட்டு தீர்ப்பு சொல்றேன், நான் வேற ஒண்ணும் சொல்லக்கூடாது. படிச்சாரா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. எல்லாரும் சொல்றான், ஜியு போப்பு மாட்டிட்டாரு. பெருங்கூட்டம் சேர்ந்திருக்கு. அங்கிருந்து பெரிய ஜட்ஜி வர்றார். ஜியு போப்பு கிட்ட வந்தாரா, சடார்னு காலில் விழுந்து போட்டார். போப்புக்கு ஒண்ணும் புரியல. எல்லாரும் பார்க்கலாம், குற்றவாளி காலில் ஜட்ஜி விழுந்து கும்பிட்டா என்ன அர்த்தம்? குற்றவாளி ஜட்ஜை விட உயர்ந்தவன் அர்த்தம். He is the true Christian. இவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஏன் தெரியுமா? பெரிய ஜட்ஜி சொல்றார், இவர் கொடுத்த திருவாசகத்தை ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் படித்தேன். மொழிபெயர்ப்பை படித்த எனக்கு பேசாம
மெட்ராஸுக்கு போய் நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாமான்னு தோணுது. நான் மொழிபெயர்ப்பத்தான் படித்தேன், மூல நூலை படிக்கிறேன். மாணிக்க வாசகர் எந்த தமிழில் எழுதினாரோ அந்த தமிழை நான் படிக்கவில்லை, நான் ஆங்கில மொழிபெயர்ப்பை தான் படித்தேன். மொழிபெயர்ப்பை படித்த எனக்கே இப்படி இருக்குமானால் மூல நூலை படித்து மாணிக்க வாசகர் எழுதிய தமிழில் படித்து சைவத்தில் சேராம நம்ம கிட்ட திருப்பியும் வந்திருக்கானே, இவன் தாண்டா உண்மையான கிறிஸ்தவன். அந்த பெரிய சாமியார். இதெல்லாம் எப்போ 1900 ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. ஜியு போப் இந்தியாவுக்கு வர்றார். 1902 சென்னையில ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு ஒரு நீதிபதி, அவருக்கு நம்ம ஜியு போப் கடிதம் எழுதுறார். அந்த காலத்தில் கடிதம் ஒண்ணு இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? என்னம்மா லெட்டர்? நல்ல வேலை. ஆமா, இப்போ ஒரு பூதம் வந்து அதையெல்லாம் சாப்பிட்டுச்சா இல்லையா? பழைய லெட்டர்லாம் பெரிய பேரிலக்கியம்மா. மகாத்மா காந்தியின் கடிதங்கள், டாக்டர் அழகப்ப செட்டியாருடைய கடிதங்கள், ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள் எல்லாம் பேரிலக்கியங்கள். இன்னைக்கு இந்த பூதம் அவ்வளதையும் சாப்பிட்டு வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்போன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு, கையில மாட்டிக்கிச்சே, எல்லாம் போச்சே. என் பொண்டாட்டி கல்யாணமான 7வது நாள் நான் மதுரையில் இருந்தேன், அவர் தேவகோட்டையில் இருந்தா ஒரு கார்டு எழுதினான். இன்னும் அந்த கார்டை வச்சிருக்கேன். இதுல முடியுமா? டெலிட்டட். கடுதாசின்னு ஒண்ணு இருந்துச்சம்மா. ஜியு போப் கடுதாசி எழுதுறார். யாருக்கு? ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு. கடுதாசி எழுதுற பொழுது போப்புக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? ஒரு திருவாசகத்தை எழுதுவார். அந்த ஆள் படிக்கட்டுமே, அப்படியாவது படிக்கட்டுமே, ஒரு திருவாசகம் எழுதினார். தாயாய் முலையை தருவானே, தாயாய் பாலை தருவானேன்னு தானம்மா இருக்கணும். அது என்ன தாயாய் முலையை தருவானே? பால் வத்தி போனா கூட அந்த பிள்ளை ஏமாந்து போகக்கூடாதுன்னு அந்த தாய் மார்பம் கொடுக்கிறாங்க. இவளுக்கு இவ்வளவு கருணை இருந்தால் கடவுளே உனக்கு எவ்வளவு கருணை இருக்கணும். தாயாய் முலையை தருவானே, தாரா ஒளிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ, நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்று உன் தாழடைந்தேன், தயா நீ என்பால் இல்லையே, நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய், நான் தான் வேண்டாவோ, நான் மட்டும் உனக்கு வேண்டாதவனா போயிட்டனா? எழுதினாரா? கண்ணீர் வந்துருச்சு. 2 சொட்டு கண்ணீர் கடுதாசியில விழுந்துருச்சு. 1902. அப்போல்லாம் பேப்பர் சுமாரான பேப்பர். பேனா எப்படி தெரியுமா? இங்கு அப்படி தொட்டுக்கிட்டு எழுதணும், ஊறி போயிடும். பிளாட்டிங் பேப்பரை வச்சு ஒத்து வாங்க நான் பார்த்திருக்கேன். அந்த காலம் இவர் கண்ணீர் விழுந்ததா, அது ஒரு இந்தியா மேப்பே போட்டு கொடுச்சு. பேப்பர் மடிச்சார். அடுத்த கடுதாசி எழுதினார். ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு வணக்கம். உங்களுக்கு உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பை அனுப்பி இருக்கிறேன். அது என்ன தெரியுமா? திருவாசகம் படித்த பொழுது என் கண்களில் இருந்து வந்த கண்ணீரை தாங்கிய திருத்தாள். இது நாதன் தாளை விட சிறப்பானது. நமசிவாய வாழ்க. அது தாள், இது தாள். புரியுதா தாயி? அது திருவடி, இது பேப்பர். அந்த தாள், இந்த தாள், இது புனிதமானது. ஜட்ஜி சுப்பிரமணிய ஐயர் வாங்கிட்டு பதில் போட்டார். நீங்கள் அனுப்பிய திருவாசக கண்ணீர் அடங்கிய திருத்தாளை நடராஜ பெருமான் திருவடிகளில் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறேன். திருவாசகம் எங்க போயிடுச்சு? 2வது வரைக்கும் விளக்கம் சொல்லி இருக்கேன். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்மா
32வது வரி என்ன? இந்த கேள்வி கேட்கறத விட மாட்டீங்க போல இருக்கு. 43 வருஷம் காலேஜ் ப்ரொஃபசர், கேள்வி கேட்டே பழக்கம். அன்னைக்கும் பயணிக பதில் சொன்னதில்லை. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றே. உன் திருவடிகளை கண்டு இன்றைக்கு நான் பேரின்ப பெருவாழ்வை அடைந்து விட்டேன். என்ன பாட்டு பாடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கவர் இப்படி இருக்கிறார். எத்தனாவது வரி? 32வது வரி. என்ன அர்த்தம்? மாணிக்க வாசக பெருந்தகை 32வது ஆண்டில் ஆண்டவன் திருவடியை அடைகிறார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். வீடு உருவேன் என்ன? வீடு உற்றேன். 32வது வரி. தாய்க்கு பெருமையா சிவபெருமானுக்கு பெருமையா? தாய்க்கு பெருமை, சிவபெருமானுக்கு அதைவிட பெருமை. நாயில் கடையாய் இழந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. தாய் உடம்பு மனத்தைத்தான் அள்ளுவா, சிவபெருமான் ஆன்மாவின் மனங்களையே அள்ளிவிடுவார். அதனாலே அதுக்கு பெருமை. இந்த திருவாசகத்தை பற்றி 2 செய்தி சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன். ஒரு செய்தி, பகவான் ரமணர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்களா? பகவான் ரமணர் நம்ம சொக்கப்பநாயக்கன் தெருவில் இருந்தவர். தெற்கு கோபுரம் இருக்க மீனாட்சி கோயில்ல மதுரையில சொக்கப்பநாயக்கன் தெரு, அங்கே ரமணன் இருந்த இடம். பிறந்தது திருச்சுழி, இருந்தது சொக்கப்பநாயக்கன் தெரு. 17 வயசு இங்கிருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு போயிட்டார். கதை சொல்ல நேரம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். ஒன்றும் கிடையாது, ஒரு கோவணம் தான். திருவண்ணாமலையிலே பாதாள லிங்கத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டார் தியானம். 6-7 மாசம், 1 வருஷம் நட்டுவாக்காளி தேடு எல்லாம் கடிக்குது, எல்லாம் மறந்து போச்சு. மேல இருந்து சேஷாத்திரி சுவாமின்னு ஒரு சித்தர் பார்க்கிற. அண்ணாமலை முதலியார் இங்கே வாங்கோ, ஒருத்தரை கூப்பிடுற. கீழே ஒரு சாமி இருக்கு பாருங்கோ. திருவண்ணாமலைக்கு போனா பாதாள லிங்கத்தை பார்க்கணும். எங்க இருக்கு? ராஜகோபுரம் இருக்குல்ல, கிழக்கு கோபுரம். கிழக்கு கோபுரம் மெயின் என்ட்ரன்ஸ், அப்படி தமிழ்ல சொன்னாதான் கிழக்கு கோபுரம். கிழக்கு கோபுரத்துக்குள்ள உள்ள போன உடனே இந்த பக்கம் எதிர்த்தாப்புல கம்பத்தடி, கம்பத்து இளையனா. அந்த பக்கம் ஒரு பெரிய கட்டடம், உள்ள இறங்கி போனா பாதாள லிங்கம். அங்கேதான் பகவான் ரமணர் வெங்கட்ராமன் என்ற பெயரோடு இருந்து தியானம் பண்றார். எல்லாம் மறந்து போச்சு. மேலே இருந்து சேஷாத்திரி சுவாமிகள் பரமஞானி, பெரிய சித்தர். அண்ணாமலை முதலியாரும் சேஷாத்திரி சுவாமிகளும் சேர்ந்து இவரை தூக்குறாங்க. பிரஜையே இல்லை. தூக்கி கொண்டு வந்து ரமண மந்திரம், இப்போ இருக்கிற ரமணாசிரமம், அதுக்கு எதிர்த்தாப்புல திருவண்ணாமலை ஆதீனம், அந்த கட்டடத்துல கொண்டாந்து வைக்கிறாங்க. சுபத்துல சாட்சி வைக்கிறாங்க. ஊச்சி மட்டும் ஓடுது, வேற ஒன்று கிடையாது. தயிர் சோறு இருக்குல்ல, உடம்பெல்லாம் போட்டு தேய்க்கிறாங்க. 3 நாள் தயிரை ஒட்டி வச்சுட்டாங்க. தயிர் சத்து உள்ள போகுது. 3வது நாள் கண்ணை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே தீபாராதனை காட்டுறாங்க. என்ன அர்த்தம்? வேண்டாம், என்ன கடவுளாக்கி விடாதீங்க, வேண்டாம். சொல்லல, பேசாம உட்கார்ந்து இருக்காரு. சாப்பாடு கொடுத்தாங்க, என்னமோ சாப்பிட்டார். 4 நாள் பேச்சே கிடையாது. 1 நாள் எந்திரிக்கிறார். புஸ்தகங்கள் அடுக்கி இருக்கு. ஒரு புத்தகத்தை எடுக்கிறார், பெரிய புராணம். யார் எழுதினது? 63 நாயன்மார்கள் வரலாறு. மதுரையிலே அதை படிச்சிருக்கார். எடுக்கிறாரா? படிக்கிறார். அண்ணாமலை முதலியார் எட்டி பார்க்கிறார். சாமி என்னமோ படிக்குது. வயசு 19 வயசுங்க. அப்படி பார்க்கிறாரா? அண்ணாமலை முதலியார் பார்க்கிறார்னு தெரிஞ்சுதா? கைய வச்சார் ஒரு இடத்துல. திருச்சுழின்னு போட்டிருக்கு.
பெரிய புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழிக்கு வந்தார். அவர் கேட்கிறார், சாமி சொந்த ஊரு திருச்சுழியா? பேசல. அவர் உடனே திருச்சுழிக்கு ஆள் அனுப்பிச்சுட்டார். அங்கே இருந்து ஒரு பிராமண சாமி வந்து சன்னியாசியாக இருக்கு. இவர் பிறந்த ஊரு திருச்சுழி. இவங்க மாமா அங்க இருக்கார். மாமா ஓடி வந்துட்டார். ஓடி வந்து பார்க்கிறார், வெங்கட்ராமா இது என்ன இப்படி உட்கார்ந்து இருக்க? சன்னியாசியா போயிட்டியே, 3 வருஷமா உன்னை தேடுறான். உங்க அம்மா தவிக்கிறா. உங்க அப்பா இறந்து 4-5 வருஷம் ஆச்சு. உங்க அம்மாவுக்கு நீ தானடா எல்லாம் வந்துரு. பேசவே திரும்பி போயிட்டாரு மாமா. அம்மாவை அனுப்பிச்சிட்டாரு. இப்ப வழி இல்ல. அம்மா வந்துட்டா, வெங்கட்ராமா மதுரைக்கு வா. அம்மா இது இனிமேல் அங்கே வராது. நான் என்ன இது விழுந்த அன்னைக்கு கோவிந்தசாமி செட்டியார எப்ப தூக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். போனத்தை எப்ப தூக்குறாங்க? இது இது அங்கே வராது. அம்மா விரும்பினால் நீ இங்கே வா. அம்மா போயிட்டா. வயசாச்சு. அம்மா இங்க வந்துட்டா. அம்மாவுக்கு கடைசி காலம். பகவான் ரமணர் பிச்சை எடுக்கிறார். அம்மாவுக்கு போட்டு அவர் சாப்பிடுறார். அன்பர்கள் சேர்ந்தார்கள். ஆசிரமம் உண்டாகிற்று. எல்லாரும் கும்பிடுறாங்க. அம்மா அங்க இருக்கிறார். ஒரு நாள் காலையில அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. ரமணருக்கு தெரிந்து விட்டது. காலையில 6 மணி சப்பளம் போட்டு தரையில உட்கார்ந்தார். அம்மாவை மடியில படுக்க வச்சுட்டார். இழுக்குது, சளி இழுக்குது. இங்க வந்து அடைச்சதுன்னா முடிஞ்சு போயிடும். நினைப்பு இருக்கு. கண்ணை திறக்கிறாங்க, பேச முடியலை. பகவான் ரமணர் என்ன பண்ணார் தெரியுமா? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. திருவாசகம் ஆரம்பிச்சுட்டார். முதல் தலைப்பு சிவபுராணம் முடிஞ்சு. 2வது தலைப்பு திரு அண்ட பகுதி. 3வது மன்னிக்கணும் கீர்த்தி திரு அகவல். 3வது தலைப்பு திரு அண்ட பகுதி. 4 போற்றி திரு அகவல். 5 திருச்சதகம். 6 நீத்தல் விண்ணப்பம். 7 திருவம்பாவை. 8 திரு அம்மானை. 9 திருப்பொற் சுண்ணம். மட மட மடன்னு படிச்சுக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் சாப்பிடல, கேட்கிறாங்க. அம்மாவுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு. ராத்திரி 8 மணி. பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றினேன் கண்டாய். சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே. ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய். வருக என்று அருள் புரியாயே. என்னை ஆட்கொண்ட நீ இப்ப மறந்துட்டியே. ஐயோ, உன்னை விட்டா நான் எங்க போவேன்? எனக்கு வாழ்க்கை போதும். அங்கே வா என்று எனக்கு கட்டளையிடு. வருக என்று அருள் புரியாயே. அடங்கிடுச்சு. அன்னைக்கு பூரா அம்மா திருவாசகம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. எந்திரிச்சார் பகவான் ரமணர். எல்லாரையும் பார்க்கிறார். வாங்கோ சாப்பிடலாம். என்னங்க அது? பணத்தை போட்டுட்டு சாப்பிடலாமா? திருவாசகம் படித்தால் தீட்டு கிடையாது. அம்மா ஆண்டவனோடு சேர்ந்து விட்டார். வாருங்கள் எல்லோரும் காலையில் இருந்து பட்டினி. வாருங்கள். உட்கார்ந்தாங்க. இவரு எல்லாருக்கும் சாப்பாடு. இட்லி சாப்பிட்டாங்க. திரும்ப வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. ராத்திரி முழுக்க திருவாசகம். காலையில அம்மாவை சமாதி வச்சு மாத்துரு பூதேஸ்வரர் கோவில். திருவாசகம் இங்கேயும் காப்பாற்றும், இறந்ததுக்கு பின்னாலே அங்கேயும் காப்பாற்றும். அதுக்காகத்தான் திருவாசகத்துக்கு அவ்வளவு மரியாதை. முடிச்சிடுறேன். கடைசி ஒன்னே ஒண்ணு, அதோட நிறுத்திட்டேன். ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப்பை பத்தி சொன்னேன்ல, இறக்க போறார் லண்டன்ல. உயிர் எழுதி வைக்கிறார். நான் இறந்த பின்னால் எனக்கு சமாதி கட்டுங்கள்.
அது எவ்வளவு சிறிய சமாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று, அந்த சமாதிக்கான பணம் முழுவதையும் மாணிக்கவாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். இந்த மட்டன் சாப்பிடுற வெள்ளைக்காரன் இங்க கொடுக்கப்படாது. அவர் ஒரு கிறிஸ்தவர், மறக்காது. கிறிஸ்தவர்கள் அடக்கம் பண்ற இடத்துல அவர் சமாதி இருக்கு. நான் லண்டனுக்கு போனேன். போன ஜூலை மாசம் சமாதியை பார்த்துட்டு வந்தேன். தமிழ் பேராசிரியர் எழுதி வச்சிருக்கேன். தமிழ் புரொஃபசர் ஜி.யு. போப் சமாதி. சமாதிக்கான பணத்தை யாரு கொடுக்கணும்? மாணிக்கவாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுக்க வேண்டும். சென்னையிலே ஒரு பள்ளிக்கூடம் ஹெட்மாஸ்டர் பிள்ளைகளை கூப்பிட்டார். அப்பா, ஜி.யு. போப்புன்னு ஒருத்தர் திருவாசகத்தை மொழிபெயர்த்தவர் இறந்து போயிட்டார். அவர் சமாதி கட்டுறாங்க, பணம் கொடுக்கணும். நீங்கள்லாம் உங்க அப்பாட்ட கேட்டு முடிஞ்ச காசை வாங்கிட்டு வாங்க. 4 அணா ஒவ்வொருத்தனும். நானா தெரியுமாமா? 25 பைசா. அந்த காலம் 4 அணா. 4 அணாவுக்கெல்லாம் மதிப்பு இருந்த காலம். எங்க தாயார் 1 ரூபாய் எடுத்துட்டு போவாங்க. 32 இட்லி வாங்குவாங்க. நம்புறீங்களா? 1958 எனக்கு 15 வயசு. ஒரு அரையனாவுக்கு 1 இட்லி சார். எத்தனை அணா? 1 ரூபா. 16 அணா 1 ரூபா. அந்த காலம் 16 அணா 1 ரூபா. இந்த வயசானவங்களுக்கு தெரியும். அரையனாவுக்கு 1 இட்லினா 16 அணாவுக்கு 32 இட்லி. நான், என் தம்பி, எங்க அக்கா, எங்க அப்பா, எங்க அம்மா 5 பேரும் சாப்பிட்டு 2 இட்லி மிச்சு 1 ரூபாய்க்கு. இன்னைக்கு இட்லி 20 ரூபா பிளஸ் டாக்ஸ். டாக்ஸ் போடுறானா இல்லையா? ஜிஎஸ்டி. மரியாதையா சொல்லிக்க வேண்டியது. அந்த காலம் எல்லா பையனும் ஆளுக்கு 4 அணா கொடுத்தாங்க. ஒரு பையன் 5 ரூபா கொடுத்தாங்க. ஹெட்மாஸ்டர் பார்த்தாரு. என்னடான்னாரு. எங்கிட்ட இருந்த காசு அவ்வளவுதான். மயக்கம் போட்டு என் சம்பளமே 5 ரூபா தான்டா. நீ என்னடா 1 மாச சம்பளத்தை கொடுக்கிற? அந்த பையன் சொன்னா, எங்க அப்பா எனக்கு திருவாசகம் சொல்லி கொடுத்தார். காலையில திருவாசகம் படிக்க சொன்னார். எங்க அப்பா எனக்கு செல்லு வாங்கி கொடுக்கல, திருவாசகம் வாங்கி கொடுத்தார். எங்க அப்பா எங்க அம்மா சாப்பாடு ஊட்டுற பொழுது செல்ல கையில கொடுத்து சாப்பாடு ஊட்டல, திருவாசகம் படிச்சு சாப்பாடு ஊட்டினாள். மறக்கப்படாது. 2 வயசு பையன் கையில செல்ல கொடுக்குறாங்க. கொடுக்குறீங்களா இல்லையா? அப்பதான் பையன் சாப்பிடுறாங்க. ஒரு வீட்டுல அம்மா பணியாரம் பண்ணிடுச்சு. பணியாரத்தை வச்சு கொடுத்தது பையன் காதுல வச்சுட்டேன். அட கடவுளே, நம்ம எங்க போறோமோ, யாருக்கு வெளிச்சமோ தெரியலையே. நம்ம பணியாரம் அவன் நினைச்சது செல்லு காதுல வச்சுட்டேன். என்னுடைய தந்தையார் எனக்கு திருவாசகம் படிக்க சொல்லி கொடுத்தார். திருவாசகத்தை ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் என்பதையும் எங்க தந்தையார் சொன்னார். அவர்தான் அப்பா, நம்மன்னா டப்பா சொல்லி கொடுத்தார். அந்த ஜி.யு. போப் இறந்து போய்விட்டார். அவருக்கு சமாதி வைக்கிறார்கள். என் கையில பணம் இருந்துச்சு. எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் எனக்கு 2 அணா 4 அணா கொடுப்பாங்க. இத்தனை வருஷமா சேர்த்து வச்சேன். நான் பையனுக்கு 15 வருஷம் சேர்த்து வச்சேன். 5 ரூபா தான் சேர்ந்துச்சு. கூட கிடைச்சா கொடுத்துருப்பேன். என்னால கொடுக்க முடிஞ்சது அவ்வளவுதான். இந்த பையன் யாரு தெரியுமா? யூடியூப்ல சொல்லியிருக்கேன். அந்த பையன் யாரு தெரியுமா? திருவி கல்யாண சுந்தர முதலியார். திருவி கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? திருவாரூர் விருத்தாசல முதலியார் பிள்ளை கல்யாண சுந்தர முதலியார்.
தமிழ் தாத்தா சாமிநாதையன். இவர் யார் தெரியுமோ? இவரு தமிழ் தென்றல். யார் இவரு? தமிழ் தென்றல் திருவிக்கா. திருவாசகம் எங்க முயற்சி பார்த்தீங்களா? காலையில ஏன் குடிக்கிறேன், நம்ம மீனாட்சி மில்லு கருமுத்து தியாகராச செட்டியார் தெரியுமில்ல, மதுரையில பெரிய மில்லு. அந்த மில் அவருக்கு பின்னால 2 பிள்ளைங்க. கருமுத்து கண்ணன் நம்ம மதுரை மீனாட்சி கோவிலுக்கு தக்காராக பாருங்க, சாமி தியாகராஜர் பாலிடெக்னிக்ல படிச்சிருக்கார். கருமுத்து கண்ணன் என்னுடைய மாணவர், எங்கிட்ட பிகாம் படிச்சவர், பிபிஏ. அதனால சொல்றேன், காலையில எந்திரிச்ச உடனே அந்த மகனும் மகளும் பெட்டில சிவபுராணம் படிச்சுட்டு தான் இறங்கணும். நம்ம பய கையை நீட்டுறேன், அம்மா காப்பி கொடுக்குறா, குடிக்கிறேன். பெட்டில இருந்து எந்திரிக்கிற போது என்ன செய்யணும்? 95 வரை சிவபுராணம் படிச்சுட்டு தான் எந்திரிக்கணும். புரியுதா? நீங்க எல்லாரும் காலையில ஒரு திருவாசகமாவது படிக்கணும். 10 பேர் படிப்பீங்க, படிக்காதவங்களுக்கு சொல்றேன். படிக்கலைன்னா நேர பாண்டி முனீஸ்வரத்தை வாங்க படிக்க வச்சிருவார்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து நல்லா கேட்கிற கூட்டம். எல்லாருக்கும் நன்றி. என் அப்புறம் பௌர்ணமி வந்துருச்சுல்ல, பௌர்ணமி வந்துருச்சு. உனக்கு தெரியுமா, ஒரு சித்தர் மதுரை கோயிலுக்கு வருவார். இந்த வெறும் துண்டு தான் கட்டி இருப்பார். நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னால. ஆடி வீதியை சுத்துவார். என்ன சாமின்னு கேட்டா, இன்னைக்கு பௌர்ணமி, சித்தர்கள் எல்லாம் எழக்கூடிய காலம், இப்ப கும்பிடணும், பௌர்ணமி நேரம், மேல பாரு, பௌர்ணமி நிலாவம் பாரு, தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாடும் தளர்வறியா மனந்தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலார் அபிராமி கடைக்கண்களே என்று அபிராமி அந்தாதியை படி, நிலவை பார், வழிபாடு செய், சித்தர்கள் எல்லாம் உன்னோடு இருப்பார்கள். அவர் சொன்ன வார்த்தை.